ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா 200லேருந்து 180 வரைக்கும் கட் ஆஃப் வச்சிருக்கக்கூடிய எம்பிசி கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி டிபார்ட்மெண்ட்கான சாய்ஸ் லிஸ்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த வீடியோக்கு அடுத்தடுத்து லைக்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அடுத்த வீடியோ அடுத்த எம்பிசி கேட்டகரிக்கான வீடியோஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து இது போல் சாய்ஸ் லிஸ்ட் நிறைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமே காத்திருக்கு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்குமே ஒவ்வொரு 20 கட் ஆஃப்க்குமே, அதாவது இது நமக்கு 200 to 180, அடுத்து 180லேருந்து 160 இருக்குது. இப்படி நமக்கு 80 கட் ஆஃப் வரைக்குமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் மிஸ் பண்ண வேணாம். ஸோ கரெக்டாக உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை நான் ப்ராப்பராக கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதே போல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ எனக்கு அதை தவிர வேறு எதுவுமே வேணாம் உங்கள்கிட்ட இருந்து. ஸோ உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு தேவை. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் லிஸ்ட் நமக்கு 200லேருந்து 180 வரைக்கும் எடுத்துக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட் இயர் 2024 க்ளோசிங் கட் ஆஃபையும் க்ளோசிங் ரேங்கையும் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆர்டர்ஸை கொண்டு வந்திருக்கோம். ஸோ நான் இதே ஆர்டரில் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸை நீங்கள் டாப்பில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற காலேஜஸை எப்பயுமே நம்ம பாட்டமில் தான் வைக்கணும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டு காலேஜஸ் எல்லாமே உங்களுடைய மார்க் நீங்கள் எந்த கட் ஆஃபில் வர்றீங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட நீங்கள் இதில் எதுவும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் உங்களுக்கு சாய்ஸ் ஆர்டராக இருக்க போது. நீங்கள் பெரிய சேஞ்சஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு தேவையில்லாத காலேஜஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான காலேஜஸை டாப்பில் போடுறது தான் நம்ம இதில் பண்ணக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் தவிர மற்றபடி நீங்கள் இதை விட்டு வேறு காலேஜஸ் இருக்கா, நான் ஒரு காலேஜை விட்டுட்டுனா அப்படின்லாம் நீங்கள் தேடவே தேவையில்லை. இதுதான் ஓகேங்களா, இதுதான் சாய்ஸ் லிஸ்ட், ப்ராப்பரான சாய்ஸ் லிஸ்ட் 2024 பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலுடைய நேமை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ அதெல்லாம் தான் நமக்கு நம்மளுடைய சேனலுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா, ஸோ உங்களுடைய கட் ஆஃப்க்கு தகுந்த சாய்ஸ் லிஸ்ட்டை என்னுடைய மார்க்குக்கு தகுந்த ஒரு சாய்ஸ் லிஸ்ட் எனக்கு வேணும். நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், நான் இதை விட இந்த கட் ஆஃபுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு மார்க்குக்கு தகுந்த ஒரு காலேஜ் தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக மார்க்குக்கு தகுந்த ப்ராப்பரான சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங் டைமில் உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதே போல் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் கவுன்சிலிங் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு காலேஜுடைய அட்மிஷன் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பரை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். எனி டவுட்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் எல்லாம் எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஐடி, ஓகேங்களா, பிரான்ச் கோடு பார்த்தீங்க அப்படின்னா ஐடின்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன காலேஜஸ்லாம் உங்கள் கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆகிருக்குங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வழக்கம் போல் நமக்கு சிஇஜி கேம்பஸ் 197.5. இதனுடைய ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 1089. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 4 எம்ஐடி கேம்பஸ். இதுவும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியுடைய முதன்மையான கல்லூரிகளில் மிக முக்கியமான கல்லூரி. ஓகேங்களா, இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 196.5. ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா 1594. அடுத்தது SSN 1315 ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 195, 2278. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா PSG 2006 நம்பர் கோயம்புத்தூர்லேயே மிக முக்கியமான நம்பர் 1 கல்லூரி. ஓகேங்களா, PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 195, 2532. ஓகேங்களா, ஸோ SSNக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஎஸ்சிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி காம்படிஷனில் இருக்குது. கட் ஆஃப் சேமாக தான் இருக்குது. பட் அதுக்கான ரேங்கோடைய வித்தியாசம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பிஎஸ்சிக்கு உண்டான ரேங்க் எடுத்துகிட்டு SSN கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாக் ஆகாது. ஸோ இதுக்காக தான் நம்ம ரேங்க் ஒவ்வொரு இடத்துலையும் முக்கியம்னு சொல்கிறது. இந்த வித்தியாசங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். சரிங்களா, ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் சார் போன வருஷம் அதே ரேங்க் கிடச்சிருந்துச்சி, எனக்கும் கிடச்சிருந்துச்சி, பட் இந்த வருஷம் என்னுடைய ரேங்க்கு சேம் க்ளோசிங் ரேங்க் தான், அவங்களுடைய அந்த காலேஜில் க்ளோஸ் ஆன ரேங்க் கட் ஆஃபும் சேம் கட் ஆஃப் தான், பட் எனக்கு ஏன் கிடைக்கல அப்படிம்பிங்க. இந்த ரேங்க் வித்தியாசத்தினால தான் உங்களுக்கு கிடைக்காம போகும். சரிங்களா, ஸோ அந்த ரேங்க் எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 2007
சிஐடி கோயம்புத்தூர் சிஐடி இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 194.5 3291 அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிசிடி கோயம்பேட்டூர் 2005 தடாகம் ரூட்டில் இருக்கக்கூடிய கல்லூரி 193 4346 அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 189.5 8940 அப்படிங்கிறது க்ளோசிங் ரேங்க் ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம்னா 5008 தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து சவுத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு எய்டட் கேம்பஸ் தான் ஓகேங்களா. 189.5 9315. ஸோ இதுவுமே வந்து சேம் கட் ஆஃபில் இருக்குது. அதுக்கான வித்தியாசங்கள் நீங்கள் ரேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஓகேங்களா. நம்ம சும்மா கட் ஆஃப் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா எந்த வித்தியாசங்களும் புரியாது. இதில் நமக்கு எது கிடைக்கும், எதை டாப்பில் போடலாம், எதை பாட்டமில் போடலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சரிங்களா. ஸோ நீங்கள் இதில் வந்து காலேஜ் ஆர்டர் மாற்றினாலுமே உங்களுக்கு முன்னாடியே தியாகராஜர் தூக்கி நீங்கள் முன்னாடி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு அதுலேயே லாக் ஆயிரும். குமரகுரு வந்து லாக் ஆகாது. ஸோ குமரகுரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க குமரகுருக்கான பிளேஸில் தான் நீங்கள் காலேஜ் ஆர்டர் வைக்கணும். அதேமாதிரி தியாகராஜர் காலேஜ் பார்க்குறவங்க அதுக்கான ஆர்டரில் தான் காலேஜ் வைக்கணும். ஸோ இந்த விஷயத்தில் தான் நம்ம தடுமாறி போய் நம்ம சாய்ஸஸ் ஆர்டரை நம்ம மாற்றி வச்சுறதுனால தான் நமக்கு காலேஜ் வந்து மாறி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியாக ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா முதல் 10 சாய்ஸ்லேயே உங்களுக்கான கல்லூரியை நீங்கள் அழகாக தட்டி தூக்கிடலாம் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் நம்ம சேனல் இருக்குது. நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும் ஓகேங்களா. ஸோ இந்தளவுக்கு துல்லியமாக யாராச்சும் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் 188 11719 அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா. 1399 சிஐடி சென்னை இன்ஸ்டியூட் ஓகேங்களா. சிஐடினாலே 2 காலேஜ் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. கன்ஃபியூஸ் பட்டு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது சரிங்களா. நம்ம தெளிவாக வந்து கோயம்புத்தூர் சிஐடியா சென்னை சிஐடியாங்கிறது நம்ம அந்த டிஎன்இஏ கோடோடைய டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம போட்டு தெளிவாக நம்ம அட்ரஸோடு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எந்த இடத்துலையுமே குழம்புறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 186 கட் ஆஃப் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 14440. 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 184 ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 17731. 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது நம்ம கோயம்புத்தூர் வடசுத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் 183.5 18427 அப்படிங்கிறது அதனுடைய க்ளோசிங் ரேங்க். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்இசின்னு சொல்லுவாங்க. இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 183 க்ளோசிங் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18830. 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காலேஜஸில் இதுவும் ஒன்று. கட் ஆஃப் வைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் ஒரு அவங்களோட பிளேஸ் வந்து முன்னேறிட்டே போகுது ஓகேங்களா. லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இதுக்கு அடுத்தடுத்த பிளேஸில் இருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே முன்னாடி வந்திருக்காங்க ஓகேங்களா. அதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 182 20575 அப்படிங்கிறது கட் ஆஃப் ஓகேங்களா, ரேங்க் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 182 20648 அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா. அடுத்து 1450 லோயலா ஐகேம் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 181 23028 அப்படிங்கிறது க்ளோசிங் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு கல்லூரி ஓகேங்களா. இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 179.26192 அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்த இந்த காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்குக்கான காலேஜஸ் ஓகேங்களா. சில பேர் வந்து எனக்கு இது மட்டுமே காலேஜஸா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து இது மட்டும் உங்களுக்கு காலேஜஸ் கிடையாது. இது உங்களுடைய மார்க்குக்கு தகுந்த காலேஜஸ் சரிங்களா. இதில் உங்களுக்கு கிடைக்காத காலேஜஸும் உங்களுக்கான காலேஜஸும் தான் இது ஓகேங்களா. இதில் இல்லாத மற்ற எல்லா காலேஜஸுமே உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய காலேஜஸ் சரிங்களா. இதில் சில பேர் கேட்பீங்க இதில் இல்லாத காலேஜ் சார் நான் இந்த காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்கேன் எனக்கு கிடைக்குமா சார், நான் இந்த காலேஜில் போய் அட்மிஷன் இப்பயே நான் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாமா, நான் இப்பயே அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாமா அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்பீங்க. ஸோ இந்த கட் ஆஃப்குள்ளே வர காலேஜஸ்க்கு தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர இதில் இல்லாத காலேஜஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இப்பயே ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஏன்னா வந்து அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸ் இந்த லிஸ்ட்டில் எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் இல்லையோ
அதெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கக்கூடிய காலேஜஸ் சரிங்களா. அது இல்லாத காலேஜஸ்லாம் மேக்ஸிமம் 90% காலேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸ் தான் சரிங்களா. ஸோ இந்த வருஷமும் இந்த ஆர்டர் படியே தான் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன மாறுதல் வரலாம் சரிங்களா. அதாவது டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் வந்து ஒரு பிளேஸ் கீழே வரலாம், அல்லது கீழே இருக்கக்கூடிய காலேஜ் ஒரு பிளேஸ் மேலே போகலாம் சரிங்களா. ஸோ இந்த வித்தியாசங்கள் தான் வருமே தவிர மற்றபடி பெரும்பாலும் வேறு எந்த ஒரு வித்தியாசங்களோ இந்த 20 இடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து டாப் 10ல் வர்றதுக்கோ அல்லது வந்து ஒரு 50th பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் 50வது இருக்கக்கூடிய காலேஜ் வந்து இந்த 20th பிளேஸில் வர்றதுக்கான வாய்ப்புகளோ கிடையாது. அப்படி வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை சரிங்களா. அதனுடைய பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17வது இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் 15வது இடத்துக்கு வரலாம், அல்லது ஒரு 19வது இடத்துக்கு வரலாம். இந்த மாதிரியான சேஞ்சஸ் தான் இருக்குமே தவிர மற்றபடி வந்து உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஒரு 185 இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கிற 20 காலேஜஸ் வச்சிங்கன்னா இந்த 20ல் ஒன்று தான் உங்களுக்கான காலேஜஸ். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 185க்கு கீழே அந்த 5 கட் ஆஃபில் வரக்கூடிய காலேஜஸ்லாம் அதில் ஒன்று தான் உங்களுக்கான காலேஜஸ் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து நமக்கு எந்த காலேஜஸ் அலாட் ஆகும் அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது இதுதான் சரிங்களா. நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அல்லது இதோட உங்களுடைய கட் ஆஃப் குறைவாக இருக்குது அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.